கவின் இந்த இடம் தானே? ஆமாம் சார், கீர்த்தி இங்கே தான் வர சொல்லி சொன்னாங்க. ஹலோ, சிஐடி பியூரோ, சொல்லுங்கள் சார். நான் கீர்த்தி பேசுகிறேன். கீர்த்தி? சொல்லுங்கள் கீர்த்தி மேடம், என்னாச்சு? சார், நீங்கள்லாம் சீக்கிரமாக கொஞ்சம் மட்லாண்டுக்கு வாங்க. எனக்கு சிஐடியோட உதவி வேணும். ஒருத்தரோட வாழ்க்கைக்கும் உயிருக்கும் பெரிய ஆபத்து சார், ப்ளீஸ். இங்கே பாருங்கள் கீர்த்தி மேடம், பயப்படாதீங்க, நாங்கள் இப்போவே வரோம். இங்கே யாருமே காணுமே சார். சார், இருட்டில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார். பங்கஜ், நீ ஒரு சிஐடி ஆஃபீஸர். சிஐடி ஆஃபீஸர் சிங்கம் மாதிரி இருக்கணும். சிங்கம் எங்கே இருக்கும்? காட்டில் சார். காடுனா இருட்டாக தான் இருக்கும். இருட்டை பார்த்து சிங்கம் பயப்படுமா? இல்லை சார். சிங்கம் மாதிரி இருக்கணும். சரி சார். அப்போ காட்டுக்குள்ளே போ. எஸ் சார். சார் சார், இது ஒருவேளை பொய்யா இருக்கலாம்ல? இல்லை, அங்கே பாருங்க. பார்த்து, பொண்ணு மேல குண்டு படக்கூடாது, பார்த்து. எஸ் சார். அவங்களாம் ஓடுறாங்க. பங்கஜ், யார் நீங்க? ஏன் உங்களை கொல்ல நினைக்கிறாங்க? அவளை காப்பாத்துங்க, அவளை காப்பாத்துங்க, அவளை காப்பாத்துங்க. யாரு? யாரு? துர்கா பூஜை. யாரு? பிங்க், பிங்க் சாரி. சார், அவங்களாம் தப்பிச்சு போயிட்டாங்க சார். யாரோ லேடியை காப்பாத்தணுமா? எந்த லேடிய? பிங்க் சாரி லேடிய. துர்கா பூஜையில அவங்க உயிருக்கு ஆபத்து. ஒருவேளை கீர்த்தி சொன்னது அந்த பொண்ணா என்ன? பிங்க், பிங்க், பிங்க் சாரி. ஏன்னா மற்ற பெண்களோட இவங்க சாரி வித்தியாசமாக கட்டியிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான ஆள் போல இருக்கு இல்லையா? மற்ற லேடிஸ் எல்லாம் அவங்க கிட்ட எப்படி பேசுறாங்க பாரு. இவ சாக்ஷி, சாக்ஷி குரூப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ. நிறைய சேரிட்டி சம்மந்தமான வேலைகளை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலை நிறைய செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்களோட உயிருக்கு யாருனால ஆபத்து இருக்கும்? கண்டுபிடிப்போம். லெட்ஸ் கோ. வணக்கம் சாக்ஷி மேடம். வணக்கம். வணக்கம் மேம். நாங்கள் ஒரு என்ஜிஓவில் வேலை பார்க்குறோம். உங்ககிட்ட எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும். தாராளமா. இந்த மாதிரி வேலைகளை செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாராக இருக்கேன். அப்படின்னா மேம், எந்த பசங்களுக்காக நாங்கள் வேலை பார்க்குறோமோ அவங்களுக்காக உங்ககிட்ட ஏதாவது டொனேஷன் கிடைக்குங்களா மேடம்? கண்டிப்பாக, தாராளமாக பண்ணுறேன். மேடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதல்ல இவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. நீங்கள் எல்லாரும் நாளைக்கு முடிஞ்சா என்னோட வீட்டுக்கு வந்துருங்க. நாம எல்லாத்தையும் அங்க பேசிப்போம். சீக்கிரம் நம்ம வேலைங்களை ஆரம்பிப்போம். நன்றி, ரொம்ப நன்றி. சார், வேற ஏதோ பிரச்சனை இருக்கு? சொல்லுங்க, நீங்க யாரை பார்க்கணும்? சாக்ஷி மேடம். நீங்க உள்ள வாங்க மேடம்.
நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் மேடமை கூட்டிகிட்டு வரேன். நில சம்பத், நீ போய் உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மேடம். சொல்லுங்க. அது வந்து நாங்க குழந்தைகள் பாதுகாப்பு மையம் என்ஜிஓல இருந்து வந்திருக்கோம். குழந்தைங்களுக்கு அவங்களோட உரிமையை கொடுக்க சாக்ஷி மேடம் தான் எங்களை வர சொன்னாங்க. ஓகே, நீங்களே உட்காருங்க. கண்ணா, இங்க வாங்க. சரி, நானே வரேன். உங்க பேர் என்ன? இவனுடைய பேர் சார்தக். ஓ, வணக்கம். வணக்கம். வணக்கங்க. என் பேர் வியாஸ், சாக்ஷியோட மாமனார். அப்புறம் நான் சாக்ஷி அம்மாவோட மாமியார். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. இந்தாங்க, இந்த டீயை குடிங்க. அட, இதெல்லாம் எதுக்குங்க? நம்ம நாட்டுல விருந்தாளிங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. சாஸ்திரங்கள எழுதியிருக்கே, அதிதி தேவ பவன். அதான் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு என் கையால சேவை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். எடுத்துக்கோங்க. ரொம்ப உயர்ந்த எண்ணங்க உங்களுக்கு. ஆட, நான் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்க. என் மருமகளையே பாருங்க, அவ என்னதான் செய்யறது இல்ல. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு அவகிட்ட இருந்து தான் கிடைச்சது. ஆட, பாருங்களேன், நானே பேசிட்டு இருக்கேன் பாருங்க. நான் கேட்கவே இல்லை. உங்களை பத்தி சொல்லுங்க. நான் ஒரு என்ஜிஓக்காக வேலை பார்க்குறேன். அது குழந்தைங்களுக்கு சேவை பண்றது. அப்புறம் நான் ஒரு பத்திரிகை நிருபர். எங்க பத்திரிகைக்கு சாக்ஷி மேடமை பத்தி ஒரு நல்ல ஆர்டிக்கல் எழுத விரும்புறேன். அடேங்கப்பா, இது ரொம்ப நல்ல விஷயங்க. என்னோட ஒய்ஃபை பத்தி உங்க பத்திரிக்கையில நல்ல விஷயத்த போடுங்க. நிச்சயமா. அதுவும் இல்லாம சூரியனுக்கு விளக்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. சாக்ஷி மேடமோட சமூக சேவையை பத்தி யாருக்கு தெரியாது? அது சரி, சாக்ஷி மேடம் வீட்டில் தானே இருக்காங்க? ஆமா ஆமா, வீட்டில் தான் இருக்காங்க. அது வந்து என்னன்னா, அவளுக்கு நிறைய வேலை இருக்கு. காலங்காத்தால பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் எவ்வளோ பேரோட ஃபோன் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும். நிறைய பேரை சந்திக்க வேண்டி இருக்கு. இதுல இருந்தெல்லாம் அவளுக்கு டைமே கிடைக்கிறது இல்ல. ஓ, சாக்ஷி மேடம் ரொம்பவே அதிர்ஷ்டம் பண்ணவங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல மாமியார் கிடைச்சிருக்காங்க. இல்ல இல்ல, அதிர்ஷ்டக்காரிங்கிறது நான் தான். என்ன இவ்வளோ அன்பான மருமக கிடைச்சிருக்கா. சாக்ஷி, சீக்கிரம் வா. வணக்கம். வணக்கம். நீங்க 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 எங்களை மறந்துட்டீங்களா? துர்கா பூஜை அன்னைக்கு நாம சந்திச்சோமே, நீங்க தானே இங்க எங்களை வர சொன்னீங்க. நேத்து ஏன் பார்த்தோம்? நாங்க என்ஜிஓக்காக வேலை பார்க்குறோம். அதனால உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு உதவி வேணும். அதான். எங்க பாருங்க, என்கிட்ட அந்த அளவுக்கெல்லாம் டைம் கிடையாது. அப்புறம் நான் ஒன்றும் கடவுள் இல்லை எல்லாரோட ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்க. சாக்ஷி மேடம், ஏன் திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க, தயவு செஞ்சு இவளை நீங்க மன்னிச்சுடுங்க. இப்பெல்லாம் கொஞ்ச நாளா இவளோட மூளை கொஞ்சம் சரியில்லை. மம்மி மம்மி மம்மி. கண்ணா கண்ணா, இப்படி வாங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல, போங்க. வாப்பா, உள்ள போலாம் வா. சாக்ஷி, அம்மாடி, நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா இருக்கேன். வாங்க, நாங்க உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். அட இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. கஞ்சன், மேடமோட மெடிசனை கொண்டு வாங்க. ஓகே சார். இந்தாங்க மேம், மெடிசன் எடுத்துக்கோங்க. சாக்ஷி,
சாக்ஷி மேலே போலாமா? என் கிட்ட வராத போயிடு. அ, அ. என்னை விடு, என் கையை விடு. வா, போலாம். நான் சொல்றேன்ல, கூட்டிட்டு போறேன், நான் நல்லதா இருக்கேன். வா. என்னை விடு, இங்க எது போ. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், புரியுதா? உன்னை உன் அப்பா அம்மா யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். சல்லி காசு கூட உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், புரியுதா? என் சொத்து எல்லாத்தையும் அடைய நினைக்கிறீங்கல்ல, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். மேம் ப்ளீஸ், நீங்க இப்போதைக்கு கிளம்புங்க. பார்க்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி கிடையாது. கீர்த்தி, நீ நல்லா இருக்கல, ஒன்றும் இல்லைல்ல, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? வேண்டாம் வேண்டாம், நீங்கள் படுத்துக்கோங்க, எழுந்துக்க வேண்டாம், படுத்துக்கோங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடு ராஜ், ஐ எம் சாரி. ராஜீவ் இவங்க அங்கே தனியாக வந்திருக்க கூடாது. சார், எனக்கு தெரியாது இவன் உங்களை அங்கே வர வச்சது, அப்புறம் உங்களை பார்க்க தனியாக வரான்னு. எனக்கு தெரிஞ்சதா கண்டிப்பாக நான் அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன். சரி, யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இல்லை சார், இந்த மாதிரி யார் செய்வாங்கன்னு எனக்கே அதிர்ச்சியாக இருக்கு. சரி, உங்களுக்கு யாரோடையாவது விரோதம் இருக்கா? இல்லை சார், சின்ன சின்ன வியாபாரிங்க மாதிரி நானும் கோதுமை சப்ளை பண்ணுற கம்பெனி வச்சுருக்கேன். எதிரிலாம் யாரும் கிடையாது சார். ஆனால் கீர்த்திக்கு நிறைய பேர் எதிரிங்க இருக்காங்க. என்ன, நிறைய எதிரிங்களா? ஆமாம் சார், இவ ஒரு என்ஜிஓவில் வேலை பார்க்குறா. இவன் நிறைய பயங்கரமான கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறா. அதனால் இவளுக்கு நிறைய வாட்டி மிரட்டல்லாம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன் சார். சார், இந்த மெடிசனை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். கொடுங்க, நான் இப்போ வந்துடுறேன் சார். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கீர்த்தி மேடம், நீங்கள் நேற்று ராத்திரி ராஜீவ் சார்கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சார், நான் பயந்துட்டேன். எதுக்காக பயந்தீங்க? யாராலையாவது ஆபத்து இருக்கா? சார், எனக்கு ஆபத்து கிடையாது. ஆனால் என்னோட ஃப்ரெண்ட் சாக்ஷி, அவளோட உயிருக்கு தான் ஆபத்து. யாருனால உங்களுக்கு ஆபத்து? அது தெரியாது, ஆனால் அவங்க வீட்டில் ஏதோ தப்பாக நடக்குது சார். ப்ளீஸ் அதை கண்டுபிடிங்க. அதை நிச்சயம் கண்டுபிடிப்போம். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள், உங்களை தவிர நீங்கள் எங்களை பார்க்க போகிறதா வேறு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, நிச்சயம் யாருக்காவது தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அந்த ரவுடிங்க உங்களை தாக்க வந்தாங்க. சார், ஆட்டோக்காரருக்கு மட்டும்தான் சார் தெரியும். எங்க அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போனவன் வேற யாருக்கும் தெரியாது சார். இந்த ஆட்டோவை நீங்கள் எங்கேருந்து பிடிச்சிங்க? என் வீட்டுக்கு வெளியில இருந்து, தானி ரோட்ல இருந்து. நிச்சயமாக அந்த ஆளுக்கு இதில் சம்மந்தம் இருக்கணும். சரி, உங்களுக்கு அந்த ஆட்டோக்காரரோட முகம் ஞாபகம் இருக்கா? சார், சாக்ஷியோட நடவடிக்கை இன்னைக்கு ரொம்பவே மாற்றமாக தெரிஞ்சது. மாற்றோன்னா? சார், துர்கா பூஜை அன்னைக்கு நாங்கள் எந்த சாக்ஷியை பார்த்தோமோ இன்னைக்கு நாங்கள் அந்த சாக்ஷியை தான் மீட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லை சார். ஆனால் ஸ்ரேயா, ராத்திரியா ஒருத்தர் எப்படி இந்த மாதிரி மாற முடியும்? அவங்க உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சார், அது தெரியாது. ஆனால் நிச்சயம் ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? அவங்களோட பிரச்சனைக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் காரணம் மாதிரி தெரியுது. உங்களுக்கு அவங்க குடும்பத்தில் யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யாராவது மிரட்டுற மாதிரி இல்லை ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி? சார், அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஆனால் ஒரு விஷயத்த நான் ரொம்ப கவனிச்சேன். அது ஒரு மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டாங்க. அது என்ன மெடிசன்? சார், அந்த சமயம் இந்த அளவுக்கு விசாரிக்கிறது சரியில்லைன்னு எங்களுக்கு பட்டுச்சு. அப்புறம் அவங்களுக்கு எங்கள் மேலே சந்தேகம் வந்துடும். சார், கவின், கீர்த்தி எப்படி இருக்காங்க? சார், அவங்க உடம்பு இப்போ பரவாயில்ல. 2-3 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் டாக்டர் சொன்னாங்க. அவளை கண்காணிக்க இஷிதா அங்கே இருக்கால? எஸ் சார். சரி, கீர்த்தி அந்த ரவுடிங்களை பற்றி ஏதாவது சொன்னாங்களா? இல்லை சார், அவங்க அந்த ரவுடிங்களை பற்றி சொல்லலை. ஆனால் ஒரே விஷயத்தை தான் மறுபடியும் சொல்கிறாங்க, சாக்ஷியை காப்பாற்றுங்க. சார், அதை நாங்கள் சொல்கிறோமே, அங்கே நிச்சயம் ஏதோ பிரச்சனை இருக்குது சார். கவின், சாக்ஷிக்கு என்ன பிரச்சனைன்னு கீர்த்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்லை சார், ஆனால் ஒரே விஷயத்தை தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சாக்ஷியோட உயிருக்கு ஆபத்தான். சாக்ஷியோட உயிருக்கு ஆபத்து. அப்புறம் இந்த மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் அக்ரெசிவ் ஆயிடுறாங்க. அது என்ன மெடிசன் நம்ம கண்டுபிடிச்சாகணும். சாரி. ஹலோ,
அம்மாடி, நாளன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட். நீ இன்னைக்கு வீட்டில் இருக்கணும், டியூட்டியில. நான் வரேன் இல்லை, வந்துரு. கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுத்துக்க, புரியுதா? நான் தான் சொல்கிறேன்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. பாய் பாய். என்னாச்சு ஸ்ரேயா? ஒன்றும் இல்லை சார். யார்கிட்ட இருந்து ஃபோன்? நீ எங்கேயாவது போகணுமா? அது மம்மி தான் ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அம்மா? சார், மம்மி சொன்னாங்க நாளைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட், அதனால நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கணும், வீட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆமாம், அம்மா சொல்கிறது கரெக்டு தானே? நீ வீட்டுக்கு கிளம்பலாம். சார், நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? எவ்வளோ வேலை பாக்கி இருக்கு, இம்பார்ட்டன்ட் கேஸ் வேறு போய்கிட்டு இருக்கு. தயா சார் சொல்கிறது கரெக்டு தான். இந்த கேஸை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. சார், இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நாளைக்கு லீவ் எடுத்துக்கிறேன். சரி, உனக்கு எது சரின்னு போடுதோ அதே செய். எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீ? அது எப்படி நேராக உள்ளே வந்துட்ட? சமூக சேவை செய்கிறவங்களுக்கு எதுவுமே அந்நியம் கிடையாது, எல்லாருமே சொந்தம்தான். இங்கே பாரு மேடம், இது ஒன்றும் நாடக கூடம் கிடையாது. இந்த மாதிரி நீ கண்ணை உருட்டி உருட்டி பேசுறதுக்கு இந்த உலகமே ஒரு நாடகம்தான். நீங்கள், நான், எல்லாருமே நாடகம் ஆடுறோம். இது உங்களுக்கு தெரியாதுங்களா? ஆட வினோதமான பொம்பளையா இருப்பா போல இருக்கு. நான் தான் சொல்கிறேன்ல, எங்களுக்கு எந்த சேவையும் அவசியம் இல்லை. ப்ளீஸ், நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். போயிடுறேன், எல்லாரும் போய்த்தானே ஆகணும். ஆனால் சாக்ஷி அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் சரி, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்க. இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும். அவங்க என்கிட்ட ஃபோனில் இதை சொன்னாங்க, அப்புறம் என்னை இங்கே வர சொல்லியும் சொன்னாங்க. நீங்கள் ப்ளீஸ் சாக்ஷி அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். இங்கே பார், நீ உள்ளெல்லாம் போக முடியாது. ஒரே ஒரு தடவை அவங்கள என்னை பார்க்க விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அட, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கன்ஷித், என்ன நடக்குது இங்க? இவங்க தான்மா, இவங்க உள்ள பாட்டுக்கிட்டு நுழையிறாங்க. இவங்க அம்மா தானே, இல்லைங்களா? ஆமா. ஆனா நீங்க யாரு? அம்மா, நான் ஒரு சமூக சேவகி. நான் பெண்கள் முன்னேற்ற கழகத்துக்காக வேலை பார்க்குறேன். இங்கே பாருங்க, நீங்கள் கிளம்புங்க. சாக்ஷிக்கு ஓய்வு தேவை. சார், ஒரே ஒரு தடவை சாக்ஷி மேடமை பார்க்க விடுங்க. அவங்க என்னை எதுக்காக பார்க்க விரும்பினாங்கன்றதை மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ப்ளீஸ். என்ன ஆச்சு? இங்கே ஏன் ஒரே சத்தமாக இருக்கு? வணக்கம் சாக்ஷி மேடம், நான் பெண்கள் முன்னேற்ற கழகத்துலேருந்து வந்திருக்கேன். நான் கூட ஃபோன் பண்ணனே. வணக்கம் விஜய் அம்மா. ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேளுங்க. சாரி மேம். நீங்க வாங்க, ரூம்ல உட்காந்து பேசுவோம். சரிங்க. மேம்க்கு டீ கொண்டு வா. சரிங்க மேடம். சாக்ஷி மேடம், நீங்க பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் முன்னேற்றத்துக்காக நானே நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி உங்க நிறுவனத்தோட நான் இணைஞ்சேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு உயர்ந்த எண்ணங்க. நீங்க இருங்க, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சரிங்க. டீ எங்க? சம்பத் கொண்டு வந்தாரு. அவர் திடீர்னு எம்எல்ஏ இடிச்சிட்டாரு, அதனால டீ கொட்டிடுச்சு. இப்போ டீ மறுபடியும் போடுறாங்க. போய் டீ கொண்டு வா. இல்லை சாக்ஷி மேடம், இருக்கட்டும், விடுங்க. இன்னொரு நாளைக்கு டீ குடிச்சுக்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட பிளான்ஸோட மறுபடியும் சீக்கிரம் என்னை பார்க்க வாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி.
விஜயா மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க ப்ளீஸ். விஜயாம்மா, நாம இன்னிலிருந்தே நம்மளோட முதல் வேலையை ஆரம்பிப்போம். உங்களுடைய நிறுவனத்துக்கு என்னுடைய முதல் செக். தேங்க்யூ மேடம். மேடம், ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நான் ஒரு சிஐடி. உண்மையை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ பெரிய மனசுல ஒரு பெண்ணை பார்த்ததில்ல. பெரிய மனசுக்காரியா அது யாரு? அது நீங்கள் தான் மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ, சொல்லு பூர்வி. நான் உங்ககிட்ட வர முடியாது. நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. அநேகமாக அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. பீரோவில் பார்ப்போம். ஓகே, நீ பார்த்து ஜாக்கிரதை. தானேயோட பேக் சைடு ரோடு இதுதான். கீர்த்தி இங்கே தான் ஆட்டோ ஏறி இருக்காங்க. ஆனால் அவங்க எந்த ஆட்டோவை பிடிச்சாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? முன்னாடி ஆட்டோக்காரங்க இருக்காங்க, அங்கே கேட்போம். ஆட்டோக்காரனையே காணோம். நேற்று ராத்திரி ஒரு 9 மணிக்கு ஒரு லேடி பேசஞ்சரை நீங்கள் எங்கேயாவது ட்ராப் பண்ணீங்களா? இல்லைங்க. நேற்று ராத்திரி 9 மணிக்கு ஒரு லேடி பேசஞ்சரை ட்ராப் பண்ணீங்களா நீங்கள்? இல்லைங்களே. பேங்க்கில் லைனில் நின்று உனக்கு 15,000 ரூபா அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் உனக்கு பணம் வரலன்னு நீ சொல்கிற. சார், வேறு ஆட்டோ பார்த்துக்கோங்க. அட உங்ககிட்ட சொல்லலை, சவாரிக்கிட்டே போக முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா? அட சார், நான் தான் சொன்னேன்ல. வெளியே வா. என்னாச்சு சார்? நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா? நேற்று நைட்டு ஒரு ஆட்டோக்காரன் இங்கேருந்து ஒரு லேடியை மட்டில் ட்ராப் பண்ணியிருக்கான். அது யாருன்னு தெரியுமா? சார், எத்தனை மணிக்கு? நைட்டு 9 மணிக்கு. ராத்திரி 9 மணிக்கு? ஆமாம் சார், நான் தான் கொண்டு வந்து விட்டேன். அப்படின்னா அந்த லேடி பேசஞ்சரை நீ தான் தாக்கியிருக்க. சார், என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? நான் ஒரு ஏழை, நான் எப்படி சார் அப்படி பண்ணுவேன்? பணத்துக்காக. அப்புறம் அந்த பணத்தை தான் நீ இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க. ஐயோ சார், எனக்கு சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்க. நான் ஏன் சார் அப்படி பண்ண போகிறேன்? ஒழுங்கா உண்மையை சொல்லு, ஏன்னா உன் கூட இருந்தது கீர்த்தின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. சார், எனக்கு அது கூட தெரியாது சார். அந்த மேடமோட பேர் கீர்த்தின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆமாம் சார், ஒருத்தருக்கு மட்டும் நல்லா தெரியும், அவங்க மட்டுக்கு வர போகிறாங்கன்னு. யாருக்கு தெரியும்? சார், அது எனக்கு 500 ரூபா கொடுத்தாரு. அப்புறம் என்ன சொன்னார்னா, ஒரு லேடி பில்டிங்லேருந்து வெளியில் வருவா, மட்டு போகணும்னு சொல்லுவா, அவங்கள மடில் கொண்டு போய் விட்டுடுன்னு சொன்னார். அந்த ஆள் எதுக்காக உனக்கு மட்டும் பணம் கொடுத்துருக்கணும்? வேற யாருக்காவது கொடுத்துருக்கலாம்ல? அது என்னன்னா சார், அவருக்கு பட்டாணி ரோடுக்கு வரணும். அவரை நான் என் ஆட்டோவில் தான் கொண்டு போய் விட்டேன். நீ அந்த ஆளை எங்கேருந்து பிக் பண்ண? யாரி ரோட், வித்யாநகர் மார்க்கெட்டுக்கு வெளியில் சார். ஒரு நிமிஷம் கவனமாக பாரு. இவனா? இல்லை சார். இவனா? இல்லை சார். இவனா? ஆமாம் சார், இவர் தான் அந்த ஆள்.
தயா, உன்னுடைய சந்தேகம் உண்மை நிரூபணம் ஆயிடுச்சு. சாக்ஷி மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கா. அதாவது இந்த மனநோயால தான் சாட்சியோட நடவடிக்கை திடீர்னு மாறிடுச்சு. அதனால தான் இந்த மருந்து சாப்பிட்றாங்களா? ஆக்சுவலா அவங்க மனநல நோய்க்கு காரணம் இந்த மருந்து தான். என்ன சொல்றீங்க சார் நீங்க? அதாவது இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களோட மூளையே பாதிக்கப்படுது. அப்படின்னா டாக்டர் சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த மருந்து அவங்க மனநிலை சரியாக்குற பதிலாக இன்னும் அதிகமாக்குதுன்னு சொல்ல வரீங்களா? நானும் இதை தான் சொல்றேன் தயா. சாக்ஷி இந்த மெடிசன் எடுக்கிறத உடனே நிறுத்தியாகணும். இல்லைன்னா அவங்க சீக்கிரத்தில் முழுமையான பைத்தியம் ஆயிடுவாங்க. சார், எதுவும் புரியல. கவின், சாக்ஷி இந்த மருந்தை சாப்பிடல. இந்த மெடிசனை பற்றி ஒன்றும் சொல்லாமல் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சார், அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மெடிசனை பற்றின உண்மையை சொல்லாமல் அவங்க தான் சாக்ஷிக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம், நீ சொல்கிறது கரெக்ட் தான். இது சாக்ஷிக்கு எதிரான ஒரு சதி. இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அம்மா பிடிங்க. நீங்க? ஆமா, நான் தான். நீங்க என்ன பண்ற? சார்த்தக் கூட விளையாட வந்தேன். ஏன்? அவன் என்னுடைய பையன். அவன் மேல அன்பு காட்டுறது, அவன் கூட விளையாடுறது, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது என்னோட உரிமை. அது ஏன் அந்த மாதிரி வேலையை செய்யற? உன் ஹெல்த்துக்கும் சார்த்தக் ஹெல்த்துக்கும் சுத்தமா நல்லதில்ல. என்னோட ஹெல்த்துக்கு என்னாச்சு? நீ நல்லா இருக்கிற நீ நினைக்கிற, ஆனா மத்தவங்க பார்வையில சரியில்லை. அடுத்தவங்க பார்வைக்கு நான் எப்படி இருக்கேன் இல்லைங்கிறது எனக்கு கவலை இல்லை. இது என்னோட வாழ்க்கை. என் வாழ்க்கைக்குன்னு ஒரு முடிவு இருக்கு. நான் விருப்பப்பட்டதை செய்வேன். அது ஏன் விருப்பம். உன் விருப்பப்படி இங்க என்ன நடக்குது? அப்புறம் மற்றவங்கள பத்தி உனக்கு கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா மற்றவங்களுக்கு உன் மேல கவலை இருக்குல்ல. போ, வீட்டுக்கு போ. நான் கொஞ்ச நேரத்துல வரேன். நான் சொல்றேன்ல, வீட்டுக்கு போ. அப்போ இதுதான் வித்யாநகரா? ஆட்டோக்காரர் இதை தானே சொன்னாரு. அந்த ரவுடி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிப்போம். எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்க. நாம் வந்திருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. நீங்க எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருப்பீங்க? நான் தான் சொல்றேன்ல, சாக்ஷிக்கு உடம்பு சரியில்லை. பரவாயில்ல, இருக்கட்டும் மேம். அவங்க எப்போ முழிக்கிறாங்களோ அது வரைக்கும் நாங்கள் காத்துட்டு இருக்கோம். டீ சாப்பிடுங்களேன். வேண்டாம், பரவாயில்ல. அட, அது எப்படி வேண்டான்னு சொல்லுவீங்க? எவ்வளோ நேரமா உட்காந்துட்டு இருக்கீங்க, எதுவும் சாப்பிடல குடிக்கல. இதெல்லாம் ஆகாது. நீங்க டீ குடிச்சு தான் ஆகணும். எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அவங்க கெஸ்ட்டை கவனிக்கலன்னு சாக்ஷி மேடம் என் மேல கோவப்படுவாங்க. ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, டீயை குடிப்போம். தேங்க்யூ. நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. மன்னிக்கணும், நீங்கெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் சிஐடிஸ். ஆக்சுவலி சாக்ஷி மேடம் ஒரு போலீஸ் சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணணும். உங்க 2 பேருடைய முகமும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. நிஜமாங்களா? எங்களோட முகமே அப்படித்தாங்க. ஆனால் நாங்கள் உங்களை முதல் முறையாக பார்க்குறோம். ஆதித்யா, நீங்க ஏதோ டென்ஷன் இருக்காம இருக்கீங்க? இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது சாக்ஷிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அந்த டென்ஷன் தான். வணக்கம். வணக்கம். சிஐடி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு. சாக்ஷி, ஒரு போலீஸ் சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு நீங்க ஒரு சீஃப் கெஸ்டா வரணும்னு நாங்க உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கோம். ஓ, தேங்க்யூ. நான் கண்டிப்பா வருவேன். சாக்ஷி, நாங்க இன்னொரு விஷயம் பேசணும். என்ன சொல்லுங்க.
நாங்கள் உங்ககிட்ட தனியாக பேசலாமா? சாக்ஷி, நீங்க சாப்பிட்ற மெடிசன் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க சாக்ஷி, உங்களை யாராவது கஷ்டப்படுத்துறாங்கன்னா ப்ளீஸ் எங்ககிட்ட சொல்லுங்க. சிஐடி கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சாக்ஷி, ஏதாவது சொல்லுங்க சாக்ஷி. மேம், நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது, மேடம் உங்களோட தேவை இருந்தா நாங்கள் உங்களை கூப்பிட்றோம். தேங்க்யூ. சரி சாக்ஷி, இந்த தழும்பு இது என்ன தழும்பு? சாக்ஷி, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எங்ககிட்ட நீ சொல்லலாம். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ரூம்ல ஏதாவது இருக்கா? ஏதோ ரொம்பவே மங்களா இருக்க மாதிரி இருக்கு. தலை சுத்துதில்ல? ஸ்ரேயா, சாக்ஷி, இந்த பக்கம் எந்த வீடும் இல்லை. அங்கேயும் எதுவும் இல்லை. இங்கே பார்ப்போம். இவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, நாங்கள் சிஐடிஸ். இந்த ஆள் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆளோட வீடு இதுதான் சார். தேங்க்ஸ். நாம் ஒரு ரவுடியை பிடிக்க வந்தோம், இங்கே 3 பேர் இருக்கானுங்க. இவனும் செத்து போயிட்டான். இந்த 3 பேரோட உதடும் நீளமாக மாறி இருக்கு. அப்படின்னா இவங்க 3 பேரும் விஷம் சாப்பிட்டாங்களா என்ன? 3 பேரும் என்ன சாப்பிட்ருப்பாங்க? ஒருவேளை இவங்க 3 பேரும் இந்த பேல்பூரியால் தான் இருந்தாங்களா? அப்படியும் இருக்கலாம். இந்த பேல்பூரியை பக்கத்தில் தான் எங்கேயாவது வாங்கியிருப்பாங்க. பார்ப்போம் இந்த விஷ பேல்பூரியை யார் விற்றதுன்னு. அந்த கடை அங்கே இருக்கு. பேல்பூரி எவ்வளோ சார்? 2மே 20 ரூபா சார். எது வேணும்? விஷம் நிறைஞ்ச பேலை எவ்வளோக்கு விற்கிற? விஷம்? எனக்கு ஒன்றும் புரியல சார். புரியும். சரி, ஒரு விஷயம் சொல்லு. பேல்பூரியில் விஷம் கலந்தா அதை எவ்வளோக்கு விற்ப? சார், பேல்பூரி வாங்குறதா வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க சார். இந்த காலனியில் எனக்குன்னு நிறைய கஸ்டமர் இருப்பாங்க, என் கடைக்கு தான் வருவாங்க. அப்புறம் ஏன் 3 கஸ்டமர்ஸை குறைச்சிக்கிட்டேன்? 3 கஸ்டமர் கம்மி ஆயிட்டாங்களா? உன்னோட இந்த பேல்பூரி சாப்பிட்டு 3 பேர் இறந்துட்டாங்க. இங்கே பாரு. என்ன சார் காமெடி பண்ணுறீங்களா? குடிச்சிட்டு 10ன்னு இருப்பானுங்க சார். நாங்கள் காமெடி பண்ணல, நாங்கள் சிஐடிஸ். ஐயோ மன்னிச்சிருங்க சார். நான் 10 வருஷமாக இங்கே பேல்பூரி வித்துட்டு இருக்கேன் சார். இங்கே இருக்கிற எல்லாருமே என் கடைக்கு தான் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க சார். இப்போ வரைக்கும் யாருக்கும் எதுவும் நடக்கலை. ஆனால் இவங்க எப்படி செத்தானுங்கன்னு அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். சரி, முதல்ல ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு இவங்க 3 பேரை பற்றி ஏதாவது தெரியுமா? சார், இவங்க மொத்தம் 4 பேர் சார். எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு தான் சார் இருப்பானுங்க. இன்னொருத்தன் இருப்பானே, அவனை பார்க்கல? 1 செகண்ட், நீ என்ன சொன்ன? 4 பேரா? இவங்களுக்கு 4வது ஃப்ரெண்டும் இருக்கானா? ஆமாம் சார், இவங்களோட 4வது நண்பன் அவன் தான் சார் பேல்பூரி வாங்கிட்டு போனான். அதுவும் மொத்தமாக 4 வாங்கிட்டு போனான். 4 வாங்கிட்டு போனானா? ஆமாம் சார். அப்படின்னா 4வதாக இருக்கிறவன் தான் இவங்களோட பேல்பூரியில் விஷத்தை கலந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கான். அப்புறம் அவன் ஓடிட்டான். எங்கே ஓட போகிறான்? ஸ்ரேயா, பூர்வி, தாரிகா எங்கே இருப்பாங்க?
இந்த 3 பேர் எங்கே மறைஞ்சு போயிட்டாங்க? சார் அவங்க 3 பேரும் சாக்ஷி வீட்டுக்கு போனாங்க. அங்கேருந்து எங்கே போனாங்கன்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது சார். சார், தாரிகா, பூர்வி, ஸ்ரேயா 3 பேருடைய ஃபோனும் கிடைக்க மாட்டேங்குது. சார் அவங்க 3 பேரும் ஒன்றா காணாமல் போயிருக்காங்க. யார் ஃபோனும் கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை அவங்க ஏதாவது ஆபத்தில் இருப்பாங்களா? நோ, ஸ்ரேயாவோட அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்ரேயா பற்றி கிட்ட என்ன பதில் சொல்கிறது? சார் கண்டிப்பாக அவங்க முதல்ல ஸ்ரேயாவுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க லைன் கிடைக்கலன்னதும் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. சார் அவங்க ஃபோனை இப்போ எடுக்கிறது நல்லதில்லைன்னு தோணுது. இல்லை பங்கஜ், ஃபோன் அட்டன் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. ஹலோ கண்ணா, நான் ஸ்ரேயாவோட அம்மா பேசுகிறேன். அவளோட லைன் கிடைக்கல. என்னப்பா விஷயம்? உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கேன். கண்ணா, ஸ்ரேயா பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் அவளை பேச வையப்பா. அது ஆண்டி, அது வந்து ஸ்ரேயா ஏதோ கேஸ் விஷயமா வெளில போயிருக்காங்க. போன இடத்துல அங்கே ஏதோ நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். சரிப்பா கண்ணா, பரவாயில்ல. அவள் வந்ததும் அவளை என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுப்பா. சரிங்க ஆண்டி, ஸ்ரேயா வந்ததும் உங்ககிட்ட கால் பண்ணி பேச சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. சார், நீங்கள் ஏன் சார் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லலை? ஸ்ரேயாவை காணோன்னு. இல்லை ஃப்ரெடி, ஸ்ரேயாக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. நம்ம ஏதோ சொல்லிட்டோன்னா வீட்டில் இருக்கவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. சார் ஒருவேளை ஸ்ரேயா திரும்பி வரவே இல்லைனா? என்ன நடந்தாலும் சரி, என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஸ்ரேயாவை கண்டுபிடிச்சாகணும். சம்பத், பையனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. சரிங்க சார். சார், இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி நிற்கிறது? எங்கள் 3 ஃபீமேல் காப்ஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்கிற வரைக்கும் இப்படி தான் நிற்கணும். நாங்கள் தான் சொல்கிறோம்ல சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த 3 காப்பும் இங்கே வந்தாங்க, அப்புறமா காணாமல் போயிட்டாங்க. சார், நான் சொல்கிறத நம்புங்க, இங்கே யாரும் வரல சார். எல்லாம் தெரிஞ்சிடும். வீட்டை சர்ச் பண்ணுங்க. சார், நாங்கள் மரியாதைக்குரியவங்க. சமூகத்தில் எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சீங்கன்னா எங்களால் யார் முகத்திலையும் முழிக்க முடியாது சார். மரியாதை உள்ளவங்கன்னா எதுக்கு தப்பு செய்யணும்? ஏன் ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்க 3 காப்ஸும் எங்க? இங்க பாருங்க, நீங்களே சொல்லுங்களேன். நாங்கள் எதுக்காக போய் சொல்ல போகிறோம்? எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன விரோதம் இருக்கு? நாங்கள் சொல்றது உண்மைதான், நாங்கள் எதையும் மறைக்கல. சாக்ஷி மேடம், ஏன் சைலண்டா இருக்கீங்க? எங்க ஃபீமேல் காப்ஸ் இங்க வந்தாங்களா இல்லையா? சாக்ஷி, என்னாச்சு? ஏதாவது ப்ரெஷர்ல இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம். நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட பதிலும் எங்க வீட்டில் சொல்றது தான். ஏன் நீங்களும் அதையே சொல்றீங்க? உங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்காக இல்லாம மற்றவங்களுக்காக வாழ்றீங்க. உங்ககிட்ட சுயநலம் சுத்தமா இல்லை. நீங்க மறுபடியும் கேட்கறதுனால என்னுடைய பதில் மாறாது இன்ஸ்பெக்டர். சார், நீங்கள் எங்கள் மேலே பழி சுமத்துறீங்க. சார், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எதுவுமே கிடைக்கல சார். அப்புறம் சார், இங்கேயும் எந்த தடையும் கிடைக்கல. அவங்க இங்கே தான் வந்திருக்காங்கன்னு ஆதாரம் எதுவும் இல்லை. எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு இப்பயாவது நீங்க ஒத்துப்பீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே போய் நிலைச்சு நிற்காது. உண்மை வெளியே வரும். 3 பேரோட மொபைலை ட்ரேஸ் பண்ணுங்க. காப்பாத்துங்க! இது யாரோட குரல்? என்ன இது? பூர்வி, பூர்வி, பூர்வி எழுந்துரு. பூர்வி, ஸ்ரேயா,
ஸ்ரேயா எழுந்துரு. ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஸ்ரேயா எழுந்துரு. ஆனா நாம எப்படி இங்க வந்தோம்? நாம சாக்ஷியோட வீட்ல இருந்தோம்ல, அவங்க தான் நம்மளை இங்க கட்டி வச்சிருக்காங்க. ஞாபகம் இருக்கா அந்த ரூம்ல எல்லாமே எப்படி மங்களா தெரிஞ்சதுன்னு? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க கொடுத்த டீல நிச்சயம் ஏதோ கலந்துருக்காங்க. அதான் நாம மயக்கமாயிட்டோம். ஒருவேளை சாக்ஷி கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்காளா? அது சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்டிருக்காளா இல்ல கட்டாயத்துல இருந்தாளான்னு. நாம எப்படியாவது இங்கேருந்து வெளியே போய் ஆகணும். ஆனா எப்படி வெளியே போறது? இப்படி சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்களே. ஏதாவது பண்ணி இந்த செயினை ஓபன் பண்ணி ஆகணும். முயற்சி பண்ணி பார்ப்போம். சார், அவங்க 3 பேருடைய ஃபோன் கடைசி லொகேஷன் சிட்டியை விட்டு வெளியில் இருக்கிற ஆளே இல்லாத பென்வர் வாடால காட்டுது. ஐ ஜஸ்ட் ஹோப் 3 பேருக்கும் எதுவும் ஆயிருக்கக்கூடாது. பூர்வி, ஸ்ரேயா, தாரிக்கை மட்டும் கடிச்சிட்டாங்கண்ணா, அப்புறம் அவங்கள பார்த்துக்கலாம். யார் இவங்கள கடத்துனாங்களோ அவங்கள. சார், அவங்க 3 பேருக்கும் எந்த ஆபத்தும் இருக்காதுல்ல? எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நிக்கல். துஷ்யந்த், வண்டியை சீக்கிரமாக ஓட்டு. தெரிஞ்சிருச்சு.